பிரைஸ் தி லார்ட். இன்று வேதத்திலிருந்து மீனவர்கள் எப்படி இயேசுவின் முதல் சீடர்கள் ஆனார்கள் என்ற கதையை பார்ப்போம். இயேசு ஒரு நாள் கலிலேயா கடற்கரை நோக்கி சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது அங்கு 4 மீனவர்கள் 2 படகுகளை வைத்துக் கொண்டு சோகமாக நின்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இயேசு அந்த இடத்திலே சென்று, ஏன் இங்கு இவ்வளவு சோகமாக நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு மீனவர்களில் ஒருவன் சைமன், நாங்கள் இப்பொழுதுதான் மீன்பிடியிலிருந்து வருகிறோம், எங்களுக்கு இன்று ஒரு மீன்களும் கிடைக்கவில்லையே என்று வருத்தத்தோடு சொன்னான். அப்பொழுது இயேசு, வாருங்கள், நாம் மீன் பிடிக்க மறுபடியுமாக செல்லலாம் என்று கூப்பிட்டார். அதற்கு இன்னொரு மீனவர்களில் ஒருவன் ஆண்ட்ரூ, நீங்கள் யார் என்று கேட்கிறான். அதற்கு இயேசு, நான் தான் இயேசு என்று சொன்ன பொழுது, உங்களை பற்றி தான் அநேகர் நேற்று பேசிக் கொண்டிருந்தார்கள் என்று சொல்கிறான். அப்படியாக அவர்கள் இயேசுவை பின்பற்றி கடற்கரைக்கு மீண்டுமாக செல்கின்றார்கள். ஒரு இடத்தில் ஆழமான பகுதியிலே வலை வீச சொல்லி இயேசு சொன்ன பொழுது அவர்கள் கொஞ்சம் தயங்கினார்கள். ஏனென்றால் அதே இடத்தில் அவர்கள் வலை வீசின பொழுது ஒரு மீன்களும் கிடைக்கவில்லை. இப்பொழுது மட்டும் எப்படி கிடைக்கும் என்று யோசிக்க ஆரம்பித்தார்கள். ஆனாலும் கூட இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் வலை வீசின பொழுது உடனடியாக அவர்களுக்கு ஆயிரக்கணக்கான மீன்கள் கிடைத்தது. இன்னும் 2 மீனவர்களையும் கூப்பிட்டு அவர்கள் பல மீன்களை பிடித்து கொண்டு ஆச்சரியமாக சைமன் இயேசுவை பார்த்து, இது என்ன ஆச்சரியம், இதுவரை நான் பார்த்தில்லாத மீன்களை பார்த்திருக்கிறேன் என்று சொல்கிறான். அப்பொழுது அவர்கள் மீண்டுமாக கரைக்கு செல்கிறார்கள். இயேசுவுக்கு முன்பாக 4 மண்டியிட்டு பேசுகிறார்கள். சைமன், மன்னித்து விடுங்கள், உங்களை நான் சந்தேகப்பட்டு விட்டேன் என்று சொல்கிறான். அப்பொழுது இயேசு அவர்களை பார்த்து, நீங்கள் யாரும் ஒன்றுக்கும் பயப்பட வேண்டாம், எனது சொற்பொழிவுகளை பின்பற்றுங்கள் என்றார். அப்பொழுதிலிருந்து அவர்கள் மீனவ தொழிலை விட்டுவிட்டு இயேசுவின் முதல் சீடர்கள் ஆனார்கள். எனவே இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பின்பற்றுவோம். நமது வாழ்க்கையிலே அற்புதத்தை காண்போம். ஆமென். இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். Be blessed in Jesus Christ.